இது போல பழைய பேட்டரி இருந்தா தூக்கி போட்டுறாதீங்க. இத வச்சு எப்படி ஒரு பவர் பேங்க் மேக் பண்ணலாம் அப்படின்னுட்டு பார்க்கலாம் வாங்க. பவர் பேங்க் மேக் பண்றதுக்கு இது போல பழைய பேட்டரி தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜிங் பவர் மாடியூல் தேவைப்படும். பேட்டரி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா அப்படின்னுட்டு மல்டிமீட்டர்ல செக் பண்றேன். பேட்டரியில சுத்தமா சார்ஜர் இல்ல. அதனால பவர் மாடியூல எடுத்து பிளஸ் மைனஸ் பார்த்து சால்டரிங் பண்ணிக்கிறேன். பிளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டா சால்டரிங் பண்ணிக்கிட்டேன். மாத்தி சால்டரிங் பண்ணீங்கன்னா பேட்டரிக்கு சார்ஜர் ஏறாது. இப்போ நான் சார்ஜர் போட்டு கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஒரு 5 நிமிஷம் சார்ஜர் போட்டுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு பேட்டரியை சார்ஜர்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் மாடியூல க்ளூ கன்னை வச்சு ஒட்ட போகிறேன். பவர் மாடியூல நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிட்டேன். சைடுலாம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கணும். ஏன்னா நம்ம யூஎஸ்பி போட்டு கனெக்ட் பண்ணி வெளில எடுக்கிறப்போ போர்டு பிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிட்டேன். நம்மளோட பவர் பேங்க் ரெடி ஆகிடுச்சு. செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போது பவர் பேங்கை நான் மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே சார்ஜ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸில் நான் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். ஏர்பாட்ஸும் நல்லா சார்ஜர் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.